இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 15 முதல் 20 வசனம் வரையிலேயும் ஒரு வாசிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கடைசி நாட்களில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மிகவும் கவனமாக வாழ வேண்டிய ஒரு காலம். உண்மை ஒன்று இருக்கிறது என்றால் பொய்யும் இருக்கிறது. ஒரிஜினல் என்றால் அதற்கு எதிர்மாறாக டூப்ளிகேட்டும் ஏராளம் இருக்கிறது. ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அதற்கு எதிர் பொருள் ஒன்று வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, ஒரிஜினலுக்கு விலை அதிகம். ஒரிஜினலான ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் அதிகமான பணங்கள் செலுத்த வேண்டியது இருக்கிறது. ஆனால் வேறொரு கடையில் ஒரிஜினல் அல்லாத டூப்ளிகேட் இருக்கு. ரெண்டும் பார்வைக்கு எப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி. ஆனால் அது விலை குறைவு. ஒரிஜினல் பொருள் எல்லா இடத்துலையும் என்ன செய்வதில்லை, கிடைப்பதில்லை. டூப்ளிகேட் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், மலிந்து விடுகிறார். அப்போது அநேகர் இந்த நாட்களில், அதாவது ஒரிஜினல் இருக்கிறது, ஐயோ இவ்வளவு விலை ஆகுதே என்று கவலைப்படுகிற மக்கள் மத்தியில், இல்லைங்க அவ்வளோ பணம் ஆகாது, குறைவான விலையில் அதே தான் இங்கே இருக்குது, அதில் பாதி விலை கூட கொடுக்க தேவையில்லை, தாராளமாக கிடைக்குது, எல்லா கடையிலும் இருக்குங்க. பாருங்கள், ஒரு 10 கடை இருக்குது, எல்லாத்துலேயும் என்னது விலை குறைவானது கிடைக்குது. ஆனால் அந்த ஒரு கடையில் மட்டும்தான் விலை அதிகம். சரி, நமக்கு அவ்வளோ காசு நமக்கு இல்லை, எதை வாங்குவோம். ஆனால் அது என்ன நடக்கிறது என்றால் சீக்கிரமாக அது போய்விடுகிறது. இது எல்லாவற்றிலையும் உள்ளதான ஒரு முக்கியமான சம்பவங்கள். அல்லேலூயா. அதே போல் இன்று ஊழியங்கள் மலிந்து விட்டது. அல்லேலூயா. ஊழியங்கள் மலிந்து விட்டது. அதாவது ஒரு காலத்தில் கர்த்தருடைய ஊழியங்கள் என்றால் மிக தியாகம், பாடுகள், கஷ்டங்கள் மத்தியில் கர்த்தருடைய ஊழியங்களை ஊழியக்காரர்கள் செய்தார்கள். கஷ்டங்கள் பட்டாலும் பாடுகள் பட்டாலும் அவர்கள் அதை சந்தோஷத்தோடு என்ன செய்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. அல்லேலூயா. ஊழியர்கள் மலிந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை. அந்த சொகுசான வாழ்க்கைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு ஆயுதம் மக்களுக்கு ஏற்றபடி என்ன செய்வது, போதிப்பது. மக்களுக்கு ஏற்றபடி போதித்தால்தான் மக்களை தங்கள் வசப்படுத்த முடியும். மக்கள் தங்கள் வசம் ஆனால்தான் அவர்கள் சொகுசாக வாழ முடியும். அல்லேலூயா. இன்று அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காலத்தில் இருக்கு. அல்லேலூயா. அப்போ இதில் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. தேவ பிள்ளைகள் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பெங்களூர் இன்னும் பல முக்கியமான சில சிட்டிகளில் சில பொருட்களை வாங்க போகும்போது நம்மிடத்தில் காட்டுவது ஒன்று, கொடுப்பது வேறொன்று. இது இப்படிங்கன்னு காட்டுவோம். ஆஹா பரவாயில்லையே, நம்முடைய மனசை இழுத்துருவான். இழுத்துட்டு சரி சார் இதை பார்சல் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், டோட்டல் பில் அவ்வளோதான். பார்சல் பண்ணுறது வேறையாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியும்.
இதுதான் கொடுத்தானா, இதுதான் நம்ம பார்த்தோமா இடம் நினைப்போம். இது ஏமாற்றுவது. அல்லேலூயா. இதே நிலை இன்று கிறிஸ்தவத்திலையும் வந்துவிட்டது. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு இங்கே எச்சரிக்கிற காரியம். அந்த 15ஆம் வசனத்தை வாசிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், பட்சிக்கிற ஓனாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள். இதே மாதிரி இங்கேயும் 2 பேதுருவில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எடுப்போமாக. 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமாக. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே கள்ள போதகர்கள் இருப்பார்கள், கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தீவிரமான அழிவை வருவித்துக் கொண்டார். அல்லேலூயா. அங்கு நாம் பார்த்தோம் கள்ள தீர்க்கதரிசிகள். ஆமென். அதை குறித்து சொல்லும் போது பாருங்கள், அதில் ஏராளமான காரியங்கள் அதற்குள் இந்த 2 வசனங்களுக்குள் அடங்கி இருக்கிறது. ஸ்தோத்திரம். கள்ள தீர்க்கதரிசிகளும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று எச்சரிக்கிறார். இது யார் சொன்னது? ஆண்டவர் இயேசு. மத்தேயு சுவிசேஷத்தில் 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் ஆண்டவர் இயேசுவினுடைய மலை பிரசங்கமாக. அல்லேலூயா. அதற்கு பிறகும் நிறைய போதித்திருக்கிறார், எல்லாம் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த 3 அதிகாரங்களுக்கு பேரே என்ன பிரசங்கம்? மலை பிரசங்கம். அந்த 3 அதிகாரங்களிலும் எந்த ஒரு அற்புதங்களும் என்ன செய்திருக்காது? நடந்திருக்காது. வியாதிகள் அங்கே குணமாக்கி இருக்க மாட்டார். ஒன்றே ஒன்று என்னமா இருந்து போதித்தார். அது ரொம்ப பெரிய ஒரு விசாலமான ஸ்டடி அடங்குறதான ஒரு பகுதிகளாக 3 அதிகாரங்களும் விசாலமான ஸ்டடி, சாதாரணமானதில்லை. அதற்குள் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் தான் நிருபங்களிலும் மற்ற புஸ்தகங்களில் என்ன செய்யப்பட்ட விளக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதம் என்பது சாதாரணமானதல்ல. அல்லேலூயா. கையை தள்ளில சொல்லுவோம். அது ஒரு பெரிய ஒரு களஞ்சியம். ஆமென். பெரிய களஞ்சியத்துக்குள் அடக்கி வைத்திருக்கிற பொக்கிஷங்களாக கர்த்தருடைய வார்த்தை. இதை நாம் இனிமையாக ருசித்து நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். நல்ல டேஸ்டான உணவு, டேஸ்டான ஒரு பலகாரம் என்றால் ரொம்ப நல்லதுங்க, சாப்பிட்டு பாருங்க என்று அதை முக்கியத்துவப்படுத்தி பேசும்போது ருசித்து சாப்பிடுவதற்கு ஒரு ஆர்வம் வந்துடும். அல்லேலூயா. அதை சாதாரணமாக சாப்பிடுங்க பாருங்க சொன்னால் அந்த ருசியாக இருந்தாலும் அதற்கு அந்த அழுத்தம் கொடுக்காமல் நம்ம சிந்திப்போம். இறுதி மனசுக்குள் ஒரு அழுத்தம் கொடுக்காமல் சாப்பிடுவோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வேதத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறோமோ, ஆமென், அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தைகள் நமக்கு இனிமையானது. எவ்வளவுக்கு எவ்வளவு சாதாரணமாய் நினைத்து வேதத்தை படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாதாரண புஸ்தகத்தை விட நமக்கு பிரயோஜனமற்றதாக தோன்றும். புரிஞ்சுதா இல்லையா? அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி அதை முதன்மையாக நினைத்து நேசித்து வேதத்தை வாசிக்கிறோமோ அது இனிமையானதாக இருக்கும். அல்லேலூயா. அதை எவ்வளவு தூரம் நம்ம அதை முக்கியத்துவப்படுத்தாமல் அஜாக்கிரதையாய் படிப்போம் என்றால் சாதாரண மற்ற புஸ்தகங்களை விட நமக்கு பிடிக்காத ஒன்றாய் மாறிவிடும். புரியுதா இல்லையா? நல்லா கவனிக்கணும். பல கதை புஸ்தகங்களை விரும்பி படிப்பார்கள், வேதத்தை ஒதுக்கி வைப்பார்கள். காரணம், இதன் இனிமை அவர்களுக்கு தெரியாது. ஆமென். இதை சுவைக்கிற மனுஷன் உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன் நல்ல தெளிவா இருந்தால்தான் வேதத்தின் வார்த்தை இனிமையானதாக இருக்கும். உள்ளான மனுஷன் இருந்து போனால் அல்லேலூயா வேதத்தின் வசனம் சுவையா இல்லை, கசப்பா இருக்கும்.
கைகளுக்கு தலையில சொல்லுவோம். அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தை கசப்பாய், வேண்டா வெறுப்பாய், ஏற்றுக்கொள்ள ஒரு மறுக்கும் ஒரு இருதயம் உண்டாக காரணமே உள்ளான மனிதன் என்ன இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? செத்து போய். உள்ளான மனுஷன் என்ன இல்லை, விழிப்பற்றவனாய். உள்ளான மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ள தகுதி இழந்த நிலையில் காணப்படும். இது ஒரு இதுக்கு பேர ஒரு ஆவிக்குரிய நோயாளி. என்னது? சரீரத்தில் காய்ச்சலாக, டைபாய்டு காய்ச்சலாக, மற்ற பல காய்ச்சலாக இருக்கும்போது பிரியாணி கொண்டு சாப்பிட முடியுமா? அனுபவிச்சவங்க சிலர் இருப்பீங்க. பண்ண கொடுத்தாலும் சரி வேண்டாம். ஏன்? வாய்க்கு அந்த டேஸ்ட்டு தெரியும், கசப்பாரு. காரணம் அது என்ன? நோய். அல்லேலூயா. எவ்வளவுதான் மணக்க பிரியாணி செய்தாலும், அல்லேலூயா, ஐயோ வாமிட்டு வருது இங்க கொண்டு ஓடிருங்கன்னு சொல்லும். ஆனா சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கு தூரத்தில் வாசனை வீசினால் தேடி போக மனசு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு தெளிவாக இருக்கிறது. ஆமென். இன்னும் சொல்ல போனா ஆதி அன்பு கொண்டு இருக்கிற ஒரு மனிதனுக்கு அல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை இனிமையாக இருக்கும். அதை தேடி சென்று அதை ருசிப்பான். ஆமென். சங்கீதக்காரர் 119 நிறைய சொல்லிடுறேன். நான் எல்லாம் சொல்ல நாங்க போகலாம், வேற ஏரியாவுக்கு நம்ம அல்லேலூயா. பாருங்க, என் கர்த்தருடைய வேதம் மனமகிழ்ச்சியா இல்லாவிட்டால் நான் துக்கத்தில் என்ன செய்திருப்பேன்? அழிந்திருப்பேன். இன்னும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதற்கு நான் நினைச்சேன் அதிகாலையில் எழுந்திருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையை தேடுறான். ஆமென். ஏன்? அது ருசித்து பழகினவன். அல்லேலூயா. வேதத்தை என்ன செய்ய மாட்டான்? ஒதுக்க மாட்டான். அதே போல இந்த 3 புஸ்தகங்களும் மற்ற உபதேசங்கள், சத்தியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தது? அடக்கி வைத்த ஒரு புஸ்தகமாக்க 3 அதிகாரங்கள். மத்தேயுனுடைய 5 சொல்லு 6 அடுத்தது. இந்த 3 அதிகாரங்களும் எல்லா சபைக்குரிய சத்தியங்கள், ஊழியக்காரர்களுக்குரிய போதனைகள், சகல நித்தியத்துக்குரியதான ரகசியங்கள் எல்லாம் அடக்கி அதற்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த இன்னும் சொல்ல போனா அந்த 3 அதிகாரங்களும் சீசர்களை என்ன செய்வது? உருவாக்குவதற்காக கர்த்தர் முதல்ல போதித்த போது சீசர்களை உருவாக்கும். ஆமென். வேதத்தை கையில் எடுக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அதில் எல்லாம் போதித்து வைத்திருக்கிறார். 5வது அதிகாரம் சொல்லும் போது அழகா சொல்லுகிறார் பாருங்க. 5:1 வாசிங்க பார்க்கலாம். திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். வந்தார்கள். கையெழுத்தலையில் சொல்லுவோம். 4வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவரை இயேசு 40 நாட்கள் இரவு முதல் புசியாமல் குடியாமல் இருந்து ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவர் ஆயத்தப்படுகிறார். முதலாவது அல்லேலூயா. ஆமென். சோதனையை மேற்கொண்டு வருகிறார். அல்லேலூயா. 5வது அதிகாரத்தில் வரும்போதாக ஆரம்பிக்கிறார் போதனை. அதனால ஜனங்களை கண்டு மலை மேல் ஏறினார். உட்கார்ந்த போது சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. அவரிடத்தில் வந்த சீசர்களுக்கு அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. யாரிடத்தில் வந்தவர்களுக்கு? இயேசுவிடத்தில் வந்த சீசர்களுக்கு. அல்லேலூயா. அவர் வாய் திறந்து உபதேசிக்கிறார். ஆமென். 5, 6, 7, 3 அதிகாரங்களும் அவர்களுக்கு கொடுத்த உபதேசம். 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அடுத்த வசனத்தில் இருந்து அல்லேலூயா தொடங்குகிற அந்த வசனங்கள் எல்லாமே அதெல்லாம் வாசித்து போகிறது ஒன்று, ஒன்று நிறுத்தி விளக்குவது வேறு. அது நமக்கு வாய்ப்புகள் வரட்டும், பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அவர்கள் ஆண்டவர் தொடர்ந்து போதிக்க போகிறதான உபதேசங்கள், சத்தியங்களை
அவருடைய உள்ளான இருதயத்துக்குள் ஏற்றுக்கொண்டு அல்லேலூயா அனுபவ ரீதியாக மாற்றிக்கொள்வதற்காக பண்படுத்தப்படுகிற வசனங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அல்லேலூயா ரெடி ஆயத்தப்படுத்துகிறார். அது தொடர்ந்துள்ள எல்லா பகுதிகள் அந்த 7ஆம் அதிகாரம் முடிகிறது வரையிலையும் அவர்களுக்கு எல்லாத்தையும் அவர் போதிக்கிறார். ஆமென். அதுக்கு அப்புறம்தான் அவர் செயலாற்றுகிறார். அவர்களுக்கு உபதேசித்தார். அல்லேலூயா. அவர் அதை என்ன செய்கிறார்? செயலாற்றி நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார். ஆமென். அப்போ போதித்ததை கேட்டார்கள். அல்லேலூயா. அதுள்ள என்ன சொல்லப்பட்டது அவைகள் ஒவ்வொன்றையும் வைத்து தொடர்ந்துள்ள அதிகாரங்கள்ல அவர் என்ன செய்கிறார்? போதிப்பது மட்டுமல்ல, நடைமுறைப்படுத்தி செயலாற்றி வாழ்ந்து காட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்போ கேட்டதை இயேசுவிடத்தில் அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். கற்றுக்கொண்ட பிறகுதான் 21ஆம் அதிகாரம் சொல்றார். கையில் தலையில சொல்றோம், நீங்கள் பூமியில் வாசிக்கும் கடைசி 3 வருஷம் வந்து பாத்தீங்களா எவ்வளவு அந்த ஆண்டவர்களை பயிற்றுவிக்கிற விதங்கள் அப்படி அல்லேலூயா சொல்ல வாய்ப்பு. அப்போ எடுத்த உடனே போன்னு சொல்லல. ஆமென். எடுத்த உடனே நான் கழிந்த நாள் யாரும் என்னோட சொன்னாங்க, பாஸ்ட் ஆகணும்னா என்ன செய்யணும் யாரோ கேட்டாங்க. நம்ம பிள்ளைகள் ஊழியது போகிறாங்க. ஏன்னா பாஸ்ட் ஆகிறது ரொம்ப ஆசையாக இருக்குது. எவ்வளவு காரியங்கள் பைபிளில் இருக்குது தெரியுமா? நான் பாஸ்ட் ஆகணும், அதுக்கு என்ன செய்யணும்? எனக்கு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னே இங்கே இருந்த ஒரு திடீர் பாஸ்டர் ஆகி போனான். என்ன பாஸ்டர்? ராத்திரி நல்லா தான் கிடந்தோம்னாங்க. என்ன சொப்பனம் கண்டானோ தெரியாது. ஆமாம், காலில் எழுந்திரிச்சோன்னு நான் பாஸ்டர்னா சொன்னோன்னு நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் நமக்கு சில ஒழுங்குமுறை நம்ம கற்றுக்கொண்டதுனால. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் எந்தெந்த நிலையில் அவன் வெளியே போகணும், என்னென்ன ஊழியம் செய்யணும், அவனுடைய அழைப்பு என்ன, அவனுக்கு தேவன் என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறாரு, எதை ஒழுங்காக செய்ய முடியும் என்பதை சரிய அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் ஒரு ஆளை அவனை செயல்படுத்த முடியாது. அந்த நிலைக்குள் அவர்கள் இல்லாமல் அவர்களை நமக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறோம் என்றால் அவங்கள நாமளே நரகத்துக்கு அனுப்புறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அந்த ஆள் எங்கேயாவது போன ஆள் ரொம்ப அவசரமாக போயிட்டு இப்படி எல்லாரும் வானுங்கோ சொல்லி எங்கேயோ ஒரு யாரோ மீட்டிங் வச்சாங்க. அங்கே சோறு கிடைச்சது போல் இருக்கு. அங்கே கொண்டு சாப்பாடெலாம் கொடுத்து கொண்டு தண்ணிக்குள்ளே இறங்கி ஞானசாரம் கொடுத்து விட்டுட்டாங்களாம். நாங்கள் எல்லாம் எங்களை லாரியில் ஏற்றி கொண்டு போனாங்க. இதுக்கு முன்னே இன்னும் ஒரு அவர் பேரை சொல்லிட்டு அந்த நபர் வந்தார். வந்து திடீர்னு எல்லாருக்கும் கூப்பிட்டார், எல்லாம் ஏற்றுங்க வாங்க, இயேசு மதத்தில் சேர்ந்துட்டா நீங்கள் எல்லாம் அப்படியே டைரெக்டாக எங்கே போயிடுவீங்க, பக்கத்தில் போய் உட்காந்துருவீங்க, வாங்கன்னு சொல்லி எல்லாம் ஏற்றி கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட சர்ச்சில் கொண்டு போய் மீட்டிங் நடந்தால் அங்கே கொண்டு போய் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து தண்ணியில் என்னது ஞானசாரத்தை விட்டது. அன்னைக்கு தண்ணிக்குள்ளே இறங்கி கரையாறி போனது. அவன் நேற்று 2 நாளை முன்னதான் இவங்களை மீட் பண்ணுறான். வருஷங்களாச்சு. நான் பாஸ்டர் இப்படி ஒரு ஆள் வந்து எங்களை வந்து ஞானசாரெலாம் கொடுத்து எங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டார். நாங்கள் பாஸ்டர் ஆகணும்னு ரொம்ப தேடி இருக்கிறோம், அவரையும் காணோம். எங்களுக்கு அதுக்கு என்ன வழி? என்ன நீ முதல்ல எங்கே வா, சர்ச்சுக்கு வா, அங்கே வந்துட்டு போகும்போது நீ பாஸ்டர் ஆகுவியா இல்லை நரகத்துக்கு போவியான்னு சொல்லி விட்டுருவாங்க. பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அப்போ இப்படி கள்ள போதகர்கள் மலிந்து விட்டார்கள். ஏன்? தேவன் சொல்வதை கேட்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அவர்களாகவே ஒரு ஆசை வந்தவுடன் அதற்கேற்றபடி ஓடி விடுவது பெரியாவது. கையை சொல்ல கர்த்தர் ஒப்புவிக்காத ஊழியம் என்றுள்ள பெயரில் செய்வதே சாபம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பாங்க, அறிவிக்கிறதுக்குள்ள வாஞ்ச உண்டாகும். கட்டாயம் அவங்க கட்டாயம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருடைய வாய்கள் திறக்கப்படும். ஆமென். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசு.
இறுதி ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால், ஹல்லேலூயா, இயேசுவின் அன்பினால் அவருடைய உள்ளம் நிரப்பப்பட்டிருக்கிறது. நிரப்பப்பட்டது தெய்வீக அன்பு பிறரை பார்ப்பது வாய் வழியாக வெளிப்படாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் சுவிசேஷம் இயேசுவை சொல்ல வாய் வரவில்லை என்றாலே அவருக்குள்ள இயேசு இல்லை. சொல்லுமா? உனக்குள் என்ன யார் இருக்கிறதோ அவரை குறித்து தான் நீ அதிகமாய் சொல்லுவாய். உனக்குள் யாரை குறித்து நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ, நீ யாரால் நிரப்பப்பட்டிருக்கிறாயோ அவரை தான் பிறருக்கு எடுத்து சொல்லுவாய். உனக்கு பண ஆசைதான் உனக்குள்ள இருக்குன்னா எங்க போனாலும் எதுதான் சொல்லுவ? பணத்தை பற்றி. பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசையிலேயே கையை காலி வீசி நடக்கிறேன்னா எங்க போனாலும் பணம் சம்பாதிக்கிற விஷயத்தை பற்றி தான் பேசும். பைபிள் இருக்கலாம், வாயிலிருந்து வார வார்த்தை நீ யார் என்பதை வெளிப்படுத்தும். சொல்லுவோம், என்ன இருக்கலாம்? பைபிள் இருக்கலாம், வைத்து போட்டிருக்கலாம். ஆனா வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நீ யார் என்பதை அடையாளம் காட்டும். இயேசுவால் நிரப்பப்பட்டிருந்தால் இயேசுவையே சொல்வார். அந்த 3 அதிகாரங்களையும் அவரை நிரப்புறாரு. அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முறைகள், அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், அவர்கள் போதிக்க வேண்டிய விதங்கள், எது உண்மையான போதனை, எது போலியா மாறும், எப்படி என்னெல்லாம் கிளியர விளக்கிட்டு, அல்லேலூயா, ஆண்டவர் அவர்களை கூட வச்சு அவன் செயலாற்றி கற்றுக் கொடுக்கிறார். எல்லாம் ரெடி அனுப்புறாங்க. அல்லேலூயா. கடைசியில சொல்ற 28வது அதிகாரம், நீங்கள் அவர் சமீபமாய் வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழகா சொல்லப்பட்டு. அப்போ சுவிசேஷம் முதல்ல என்ன செய்? அறிவி. முதல்ல என்ன செய்யணும்? அறிவித்து அவளை என்ன ஆக்கு? சீசன் ஆக்கு. என்னது சீசன்? யார் சீசன் இருக்கிறான்? கட்டாயம் ஒரு குரு இருக்கணுமா வேண்டாமா? சொல்லு. அப்ப சீசன் யார்? குருவை பின்தொடர்கிறவன். அந்த குரு யார்? ஆமென். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்ற சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கியுங்கள். போய் முதல்ல என்ன செய்யணும்? சீசன். ஞானஸ்நானத்திற்கு முன்ன அல்லேலூயா அவன் யாரா மாறணும்? சும்மா ஞானஸ்நானம் அல்ல. அப்ப ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன் யாரா மாறி இருக்கணும்? யாரை பின்பற்றி ஒரு தகுதி? இயேசுவை பின்பற்ற. இயேசுவை பின்பற்றுவதற்கு தகுதியான என்ன உண்டாயிருக்கணும்? மனம் திரும்புதல். அதுக்கு பேர மனம் திரும்ப. ஆமா, அந்த மனம் திரும்புதல் ஏற்பட்டால்தான் அல்லேலூயா. அழகாத இதை கொண்டு அங்க கொடுக்கிறார். முதல் பெந்தேகோஸ்து நாள், முதல் சபை ஸ்தாபிக்கப்பட்ட டைமிலேயே இது எங்க வருது? அங்க வருது. சீசராக்க தகுதி. ஆமா, ஏதோ ஒரு எமோஷன்ல போய் ஞானஸ்நானம் எடுக்கிறதல்ல. நான் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தேன், அதனால நான் ஞானஸ்நானம், அதல்ல. ஆமென். எனக்கு இயேசு எனக்கு காயலா நல்லா பண்ணாரு, என்னுடைய வியாதியை குணமாக்குனாரு, என்கிட்ட பிசாசெல்லாம் போச்சு, அதனால நான் ஞானஸ்நானம், அதல்ல ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. வியாதியை இயேசு குணமாக்குவார். ஆமென். உன் வாழ்க்கை அற்புதத்தை அவர் செய்வார், உண்மை. ஆனா நீ சீசனாக இருக்கிறியா? இதுதான் உபதேசம். பேஸ் என்பது இங்கதான் இருக்கு. இந்த நிலைக்குள் சரியா வராத மனுஷன் நம்ம ஞானஸ்நானம் எடுத்தால் அஸ்திபாரம் இல்லாத கட்டடத்தை போன்றுதான்.
புரியுதா இல்லையா? ஏன் நான் போதிக்கிறேன்? இந்த நாட்களில் உங்களுடைய அஸ்திபாரம் சரிதானா என்பதை சோதிக்க வேண்டும். அஸ்திபாரம் சரியில்லை என்றால் ஹல்லேலூயா, இயேசு வருவார், நீ அங்க போக மாட்ட. ஹல்லேலூயா, கைவிடப்பட்ட கூட்டத்தில் மட்டுமல்ல, ஆமென், அக்னியும் கந்தமேறு கடலுக்குரிய நபரை மாறி விடுவார். கர்த்தர் அங்க போறது கொண்டு தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு ஆமென். ஹல்லேலூயா, அவரை பின்பற்றுவதற்காய் இறங்குறவன் தான் சீசன். யாரை பின்பற்ற? ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே கவனி, நீ ஒரு சீசன், சிசி என்பதை என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. சீசனுக்குரிய தகுதி, சிசிக்குரிய தகுதி உனக்குள்ள ஏற்பட்டிருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை, வேதத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து புலம்புறது போல அவன் கள்ளத்தனமாய் மனம் திரும்புகிறான். வாசிப்பன் வாசம் ஓசியா சொல்றான். துரோகி அல்ல சொல்ல யூதா என்றாலே துதி. யூதா என்ற துதி என்பது அர்த்தம். யூதா என்கிறதான வாசி அவரு என்ன பேர் போடுறார் ஆண்டவர்? துரோகி. என்னது பேர்? என்ன யூதாவுக்கு அர்த்தம்? துதி. ஆண்டவர் எப்படி கூப்பிடாரு? ஒரு சகோதரியாகிய துரோகி. துதி என்பதே மனம் திரும்பாத துதி. வாசி அப்படி திரும்பினாலும் பாத்தியா? ஹலோ, சத்தமுறை அலையில சொல்லுங்க பாப்போம். கள்ளத்தனமா திரும்புறவங்க யாராவது இருக்கிறீங்களா? உன் மனம் திரும்புதல் உலகத்தில் ஏதோ கிடைக்கும் என்றல்ல, உன் இயேசுவை பின்பற்றுவதற்காக மனம் திரும்பி விட்டால், ஞானஸ்நானம் எடுத்து விட்டால், எனக்கு பெரிய பணம் சம்பாதிக்கலாம், பெரிய வீடு கட்டலாம், வசதி வாய்ப்பாய் வாழலாம், சொகுசாய் வாழலாம், கோடீஸ்வரனாய் மாறலாம், என் தொழில முன்னேற்றம் உண்டாகும் என்பதற்காக அதற்காக நீ ஞானஸ்நானம் எடுத்தால் ஹல்லேலூயா, உன் மனம் இருக்கிறது, நீ கள்ளத்தனமாய் மனம் இருக்கிறது. ஓடி அதை சொல்லுவாங்க. நான் இத்தனை வருஷம் ஆச்சு, நான் இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்யல. அட துரோகி, அப்ப செய்வார்னு நினைச்சா வந்தேச்சு. இது இருதயத்தில் இருக்கிறான் தான் உனக்கு எதுவும் செய்யாதது. ஏன் எதிர்பார்த்தே வந்த, எதிர்பார்த்தே காணிக்க கொடுக்கிற, எதிர்பார்த்தே என்ன செய்யற, உனக்கு இது என்ன செய்யுது? எதிர்பார்க்க. சரி கொடுத்து பார்க்கலாம், 10 ரூபா, நாளைக்கு 20 ரூபா வருதா பார்ப்போம், வந்த அடுத்து 20 ரூபா கொடுக்கலாம். கட்டுடுப்புல ரொம்ப கவனமா இருக்கணும். கடனும் சரி, உலக ஆசையும் சரி, பண ஆசையும் சரி, எதுவும் சரி, அல்லேலூயா, உனக்கும் தேவனுக்குரிய உறவில் விரிசல் ஏற்படுகிற நிலையில் அல்லேலூயா எந்த காரியத்தை விடப்படுகாதே. இந்த பண ஆசை என்ன செய்கிறது? ஊழியத்தினை விட்டு வைக்கணும். பணம் சம்பாதிக்கிறது என்று அதற்கென்றே அநேகர் பைபிள் தூக்குறான். அப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள் மலிந்து விட்டார்கள். அதாவது நேரமா நம்ம சொன்னேன் பாருங்க, பேதுரு வாசியை பார்ப்போம். கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், கள்ள போதகர்கள் இருப்பார்கள். பாருங்க, அவர்கள் என்ன செய்வார்கள்? வேதத்தெல்லாம் எடுத்து போதிப்பார்கள். அல்லேலூயா. எப்படியா? கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டு. பாத்தீங்களா?
ஏனென்றால் ஆண்டுடைய ஊழியம் என்று பைபிளை தூக்கியாச்சு. அல்லேலூயா. இது ஜனங்களுக்கு போதிக்கணும்னா அவங்க ஏதோ ஒன்று என்ன செய்யணும், போதித்தாக வேண்டும். ஆமென். முறையாய் போதிக்கிற அளவில் அவர்கள் என்ன செய்யவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை. கற்றுக்கொள்ளாமல் வயிற்று பிழப்புக்காக ஆதாயத்திற்காக பிரசங்கம் பண்ண தெரியும் என்று பைபிள் தூக்கிட்டு இறங்குறான். அல்லேலூயா. இப்ப மக்களுக்கு எப்படி அவருக்கு அந்த ஆசை சத்தியத்தை போதிக்கிற மனநிலைக்கு நேராய் தள்ளாமல், அல்லேலூயா, எப்படியா எப்படி போதிக்கிறாங்களா, கேட்டுக்கு ஏதுவாக. என்னது? எதை போதித்தால் மக்களுடைய இருதயத்தை கவரலாம். ஆமென். அல்லேலூயா. அதை குறித்து கலாத்தியத்தில் சொல்லப்பட்டு வேறொரு இயேசு. என்னது? ஆமா, வேறொரு இயேசு என்றால் என்னது? இயேசுவை காட்டி பொருளாதாரத்தை நேராக கொண்டு போகும். இயேசுவை காட்டி செழிப்பு உபதேசம். இயேசுவை காட்டி உலக ஆசீர்வாதம். கவனம். ஆமென். எல்லாரும் யாரதான் மையம் வைப்பான்? இயேசுவதான். இயேசுவை வைத்து பரலோகத்தை போகிறானா? இயேசுவை வைத்து இயேசுவை பின்பற்றுவது எப்படி என்று போதிக்கிறானா? அதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள். அல்லேலூயா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேறொரு இயேசு, வேறொரு உபதேசம், வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டது. ஆமென். பாருங்க, அதை 2 கொரிந்தியர்ல 11வது அதிகாரம் சொல்லும் போது அதனுடைய 2ஆம் வசனம் வாசிப்போம். நான், பவுல் சொல்லுகிறார் கொரிந்திய சபையை பார்த்து, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு பாருங்க ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஐயோ சொல்லுவோம். எதற்காக வைராக்கியம்? கற்புள்ள கரைபடியாத ஜனமாய், அல்லேலூயா, கரைபடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வழி நடத்த. அந்த கற்பு என்பது உலக ஆசையை குறைபடிய கூடாது, பண ஆசையை குறைபடிய கூடாது, பாவத்தை குறைபடிய கூடாது. நான் சொன்னேன், உன்னுடைய இருதயம் ஏதாவது நிரப்பி இருக்கிறாயோ அதைதான் நீ யோசிப்பாய். இருதயம் பணத்தால் நிரம்பி இருக்கிறது என்றால், பண ஆசையால் நீ அதை தான் முழங்கால் படியிட்டாலும் முன்ன நிற்கும். அது உன்னுடைய ஆவியை கரைபடிய பண்ணுவது, உன் ஆத்துமாவை கரைபடி பண்ணுவது, உன் சரீரத்தை கரைபடி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா. அப்ப தேவ சமூகத்தில் உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, இயேசுவின் சிந்தையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டார். அல்லேலூயா. வேறொரு ஆசை, பண ஆசை, பொருளாசை, வேறொரு சிந்தையால் ஒரு இருதயத்தை நிரப்பிக் கொண்டு முழங்கால் படியிடாது. ஆண்டவர் மேலுள்ள நேசத்தால் நிரப்பப்பட்டு முழங்கால் படியிட்டால், அல்லேலூயா, அவருடைய அன்பை ருசிப்பது. ஆமென். நமக்கு நேரம் போதாது, பிரசன்னத்தை அனுபவித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலமே நான் உண்மை தேடுறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உண்மையில் எப்படி இருக்கு? அந்த உள் தாகம் ஆண்டவராக இருக்கட்டும். உள் தாகம், உள் நேசம் ஏசப்பா மேல் இல்லாமல் அந்த மனநிலை உலகத்துக்குரிய காரியமா இருந்தால் நீ உலகத்தால் கரைபடிந்து விடுவாய். உள்ளான மனிதன் அவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய தகுதியை உலக ஆசை, உலக இச்சை, பண ஆசை, உலகத்துக்குரிய காரியங்கள்
அந்த நிலையை என்ன செய்ய? கரைப்படுத்தும், தகுதியை இழக்க செய்யும். அதான் பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை குறித்து சிந்திச்சுட்டு இருக்காத, பிரச்சனை மேல் ஜெயித்து கொடுக்கிற கட்டளை குறித்து சிந்தி. கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்தை சிந்திக்காத, ஆமென். அந்த கஷ்டத்தை பத்தி ஜெயித்து கொடுக்கிற இயேசுவை சிந்தி. பிரச்சனை கஷ்டம் என்பது நீயா தேடி போகக்கூடாது. ஆமென். நம்மளா ஊர் பிரச்சனை எல்லாம் வலிச்சு காலில் போட்டுட்டு கிறிஸ்துவ நிமித்தம் நான் பாட அனுபவிக்கிறேன். அதான் நீயா வம்ப தடி கொடுத்து அடியை வாங்கிட்டு ஏசப்பாவுக்கு தான் முடியாது. பக்கத்தில் உள்ளவங்க ஏதோ திட்டுறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, என்னை எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசு மனுஷன் கிடந்து உறங்க விடுறாங்க. என்னது என்ன நினைச்சிருக்க? நீ ஒன்று எட்டு சாடி அந்த இடத்துல நீ அமைதியாக இருந்த பரிசுத்தவன். உன்னை திட்டாங்கன்னு நீ அவங்கள்ட்ட போய் முடியட்டு பாரு இவ்வளோ ஆமேன் ஆண்டவரே என்ன ஆத்தமா கத்திரி சோத்திரின்னு சொல்லிட்டு நடந்து சண்டைக்கு போய் அது யார் என்ன சொன்னாலும் நீ சந்திக்க வேண்டிய ஒரே ஒரு பாதம் உண்டு, ஏசப்பாவுடைய பாதம் உண்டு. அவங்ககிட்ட நீ என்ன செய்ய, அதை மோதாத. அது ஓம் வேலை இல்லை. அல்லேலூயா. அந்த விஷயத்தை அவரிடத்துல விட்டு. ஆமென். அப்போ என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா எனக்கு நிந்திக்கிற பெரிய இயேசுவை நிந்தி. நல்லா பாருங்க, இயேசுவை பரிகாசித்தார்கள், நிந்தித்தார்கள். உடனே எல்லாத்துக்கும் என்னை நிந்திக்கிறார்கள் பிதாவே நட சொல்லிட்டே இருந்தார். நிந்தையை சகித்தார். துப்புனாங்க மூஞ்சில, இயேசுக முகத்தில் துப்புனாங்க. பிதாவே துப்பிட்டாங்க. அவர் சொல்லல, துப்பு வாங்குவாங்க. துப்பலை வாங்குறதா நீ. அவங்க சாதா துப்புனா நீ இருமி காரி சகிக்க இருதய தேவப்பிள்ளை வேலை. அப்போ இதெல்லாம் தான் சீசனுடைய வேலை. திருப்பி அடிக்கிறது இல்லை. வருத்தம் வரும். அடா சே ஒன்று சில பழைய ஆளாக இருந்திருந்தா ஆஹா அப்படியா கொஞ்சம் இருந்துடும். அப்படி இல்லை. அல்லேலூயா. சீசன் என்றாலே அடி வாங்குறக்குள்ள ஒன்றும் சீசன். சீசன் சீசி என்றாலே திட்டு வாங்கிறதுக்கு ரெடின்னு அர்த்தம். துப்புனாலும் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி, பரிகாசத்தாலும் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி. யாருக்கு சீசன்? யாருக்கு சீசி? இயேசுவுக்கு சீசன். புரியலையோ? மனம் திரும்புறது அங்கதான் வரணும். எதுவும் சகிக்கும் இறுதி உனக்கு வேணும். நன்றிகள் வரும், ஆமென். பரிகாசங்கள் வரும், ஹல்லேலூயா. போராட்டம் வரும். அதான் சொல்றாரு, அறிவித்து சீசராக்கி. என்னாக்கி? அப்படின்னா இயேசுவை பின்பற்றுவதற்கு தகுதி உள்ள ஒரு மனுஷனுக்கு தான் ஞானசானம். புரியுதா இல்லையா? ஒரு அவருக்கு ஞானசானம் கொடுக்கணும். தண்ணிக்குள்ளே இறக்கும்போது பாஸ்டர்லாம் கேட்டார். கேட்டுட்டு எல்லாத்தையும் ஆமான்னு சொல்லிட்டா. அப்படின்னு பிதாக்குமார மனுஷன் நான் ஞானசானம் கொடுக்குறேன்னு மறைச்சோன்னு ஒரு கையை தூக்கி பிடிச்சிக்கிட்டா. அப்படி ஒரு கையை மேலே அந்த கையை இல்லை பாஸ்டர் என்ன ஒரு அடி கொடுக்கணும். அதுக்காக என்னவா அடிச்சு போட்டான். அவனுக்கு ஒரு அடி கொடுக்கணும். அதுக்காக தான் அந்த கையை வெளியே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளே வச்சாச்சுன்னாக்க அடுத்த அடிக்க முடியாது. இனி வந்து அடிச்சுட்டு அப்புறம் எப்படி பாருங்க. இப்போ சில விசுவாசிகள் பிடிச்சி போட்டு காலில் போட்டு மிதித்து தண்ணிக்குள்ளே இறக்க வேண்டியிருக்கு. அவ்வளோ தூரம் அவங்க கோபத்தில் நிற்கிறாங்க. மனம் திரும்பாத விசுவாசிகளுக்கு ஞானசானம் கொடுக்க முடியாது. ஏன்னா பிட்டச்சிட்டு இருப்பான் கிடந்துச்சு. புரிஞ்சுக்கணும், சாவல்ல என்ன. அல்லேலூயா. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் சீசன் பாருங்க. அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2வது அதிகாரம் 38 வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி என்னது மனம் திரும்பி ஆமென். அல்லேலூயா.
அப்போ மனம் திரும்பி என்றாலே அல்லேலூயா, பழைய மனிதன் பழைய வாழ்க்கைக்குரிய எல்லா காரியத்தையும் என்னாச்சு விட்டாதுன்னு அர்த்தம். நான் உலகத்துக்கு நேராக உலகத்துக்குரியவனை பயணித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அந்த பயணத்தை நிறுத்திவிட்டு அல்லேலூயா இயேசுவின் பின்னால் பயணிக்க நான் ஆரம்பித்து விட்டேன். இதுதான் மனம் திரும்புதல். எப்படி இருக்கு? இப்படி ஆகிறதான் திரும்புதல். புரியுதா இல்ல? இப்படிதான் இருக்கிறோம். ஓகே, மனம் திரும்பினா இந்த கை எப்படி இப்படி திரும்புதோ அல்லேலூயா, உன்னுடைய எல்லா எண்ணம் பார்வை எல்லாம் இயேசுவையா இருக்கணும். அதான் மனம் திரும்புதல். கொஞ்சம் கொஞ்சமா மனம் திரும்புறாங்க. ஞானஸ்நானம் கொடுப்போம், கொஞ்சம் கொஞ்சமா மனம் திரும்பும். அப்படி ஒருத்தன் கூப்பிட, தம்பி என்னோட கூப்பிட்டோன்னா சடக்குன்னு பார்க்க திரும்புறேன். தம்பி இப்படி சுற்றி கார் ஓட்டின மாதிரியே திரும்புவோம். கியர் போட்டு முன்னாடி போய் அடுத்த ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புவோம். ஒரு மனுஷன் கூப்பிட்டா டக்குன்னு திரும்புற அல்லேலூயா. கர்த்தருடைய மனம் திரும்ப கூப்பிடுறது அல்லேலூயா. ஒரு திரும்புதல் உடனடியாக திரும்ப வேண்டும் என்பது. நாங்கள் சர்ச்சுக்கு இத்தனை வருஷமாக வந்தோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அப்படி அல்ல. நான் விசுவாசிக்க இன்னார் எங்கள் அப்பா வந்து அவர் நான் பிறக்கிறதுக்கு முன்னையே அப்பா ஞானஸ்நானம் எடுத்தார். நான் அவர் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நான் பிறந்தேன். ஆனால் எனக்கு ஞானஸ்நானம் வேணும் அப்படியா? அல்ல. நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, என் பெந்தேகோஸ்தே பாஸ்டர் பிள்ளையாக பிறந்தாலும் சரி, நீ மனம் திரும்புதல் உனக்குள்ள கட்டாயம் ஏற்பட்டு ஆக வேண்டும். மனம் திரும்புதல் சரியா இல்லாமல் எடுக்கிற ஞானஸ்நானம் வேதத்துக்கு உட்பட்டது அல்ல. ஆமென். அதான் சொல்ற சீசராக்கி. ஆமென். அந்த 38 வரும். 38 அடுத்தது அப்ப நல்லா கவனிங்க. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிற உனக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை என்ன செய்ய கொடுக்கிறார்? ஏன்? அந்த மனம் திரும்பின வாழ்க்கையில கிறிஸ்துவை சரியா பின்பற்றுவதற்காக கொடுக்கிறாங்க. பரிசுத்த ஆவி எதற்கென்ற கைத்தட்டி கொஞ்சம் அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கு அல்ல. அல்லேலூயா. இயேசுவை கற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா. இயேசுவின் சுபாவத்தை நீ அனுபவிக்க. அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுவதற்கு. ஆமென். ஆவியானவர் நடத்துவதே யாருக்கு பின்னாடி தான்? இயேசு பின்னாடி. பரிசுத்தன் அபிஷேகம் உனக்கு கிடைச்சிருக்கு என்றாலே உன் பார்வை யார் மேல் தான் இருக்கணும்? ஆவியானவர் தான் விரும்புகிறார். அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிக்கிறார். அதனால் என்னை மகிமைப்படுத்துகிறார். அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்துகிறார். சத்தியம் எது? இயேசுவே சத்தியம். ஆமென். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள். சத்தியம் யாரு தான்? இயேசு தான். அப்ப இயேசுவுக்குள் சத்தியம் அடங்கி இருக்கு. ஆமென். அவரிடத்திலிருந்து நமக்கு எடுத்து போதிக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. என்னை பின்பற்றுவார்கள். அல்லேலூயா. நானே வழி சத்தியம். ஆமென். சத்தியத்தை பின்பற்று. அல்லேலூயா. வாசிப்போம் அடுத்த வசனம். சொல்லி அநேக வார்த்தைகளாலே பாருங்க. அந்த மனம் திரும்புதல் என்றாலே சிந்தையே மாறிவிடுகிறது முதல்ல. அல்லேலூயா. உள் மனம் அப்படின்னு மனநிலை எண்ணங்களே டோட்டல் என்ன மாதிரி ஆப்போசிட் ஆயிடும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, மாறுபாடுள்ள விலகி. பாருங்க சொல்லும். அப்ப நீங்க இதுவரையிலேயும் நீங்கள் ஐக்கியம் வைத்திருந்த, இதுவரையிலேயும் நெருக்கமாயிருந்த முறைகளை கையாடுகிற மக்களோடு நீ நெருங்கி இருந்தது என்னது? விடுகிற. அவர்களை நீ பகைக்கவில்லை. அல்லேலூயா. அவர்களுடைய நெருக்கத்தை விடுகிறார். புரியுதா இல்லையா?
இப்போ பாஸ்டர் ஒரு நாள் யாரும் என்கிட்ட கேட்டாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா யாரும் ரட்சிக்கப்படல, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே அதில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இது பண்ணுறாங்க, ஆனால் நான் என்ன செய்கிறேன்னு தெரியல, நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டேன். நீ அங்கே சாட்சியாக அங்கே வீடை விட்டு வெளியே வர சொன்னார் ஆண்டவர். அப்படி சொல்லலை. அவருடைய வழிமுறைகள், ஒழுங்கினங்கள், செயல்பாடுகள், பாவங்கள், தவறுகள், அவைகளில் நீ ஒத்து போகாமல் அவைகளை நீ செய்கிற நபராக இல்லாமல் அந்த வேறுபட்ட பரிசுத்த வாழ்க்கையை நீ அங்கு வாழ்ந்து காட்ட வேண்டிய வீட்டில் உன் தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் நீ யாரை வெளிப்படுத்தணும்? இயேசுவை. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள அவங்க பல சாங்கிய சம்பிரதாயங்கள் அவங்க கடைபிடித்து வந்த முறைகள் அவங்களுக்கு தான் தெரியும். இல்லையா? அப்படி பேசுறதும் கெட்டாத பேசுவோம், பொய் பேசுவோம், ஏமாத்துவாங்க, திருடுவாங்கன்னு வச்சுக்கிட்டோம். ஆண்டவர் எதிராக பேசுவாங்க. அல்லேலூயா. ஆமென். ஊர் சண்டை போவாங்க, எல்லாம் தவறு செய்வாங்க. குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேரில் ஒன்றை கற்று தெரிந்து கொண்டார். ஆனால் நான் உங்களை மாதிரி எல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் நான் இயேசு சாமியை கும்பிடுறேன். அப்படியா? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே ஒரே ஒருவரை மட்டும்தான் இனி பிரியப்படுத்த முடியும். இயேசுவை மட்டும்தான் பிரியப்படுத்த முடியும். என்ன செய்யற பாஸ்டர்? ஊர் ஓடும்போ நடுவில் ஓடணும். ஊர் ஓடும்பா ஒத்து ஓடணும். அதனால் தேவனுடைய தயவு செய்து சீசர்களாக வாழுங்க. புரியுதா? யாரா பாருங்க, சீசன் சிசி. குருவை பின்பற்றுகிறவன் தான் சீசன். நமக்கு ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பின்பற்றுவதற்கு தகுதியான நபர் இயேசு ஒருவர். அவரை பின்பற்றினா ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்போ சீசன் இயேசுவை பின்பற்றுகிறவர், சீசராக்கி ஞானஸ்நானம், ஆமென், மனம் திரும்புதல் சீசனுக்குரியதான முதல் கல் அஸ்திபாரம். அல்லேலூயா. மாறுபாடு சந்ததியை விட்டு பிரிதல் அடுத்த ஸ்டெப். குடும்பத்துக்குள்ள எல்லாரும் அஞ்ஞானியா இருக்கலாம், வேறு பல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அதன் மத்தியில் உன் வாழ்க்கை செப்பரேட் ஆகிவிடும். அவர்களை பகைத்தல்ல, உன் வாழ்க்கையின் மூலம் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்டும். நம்ம அங்க போயிட்டு அப்படியா சரி, இங்கே வந்தாச்சு, எல்லாரும் தலையில் பூ வச்சிருக்கிறாங்க, நம்மளும் பூவை வைப்போம். அப்படி போகக்கூடாது. நீ அந்த இடத்துல யாருன்னு காட்டு. நீ அவங்கள மாதிரி அடுத்து நீ பட்டை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த இடத்துல நிற்கணும். இது எங்களுக்கு அது பழக்கம் இல்லை. ஆமென். இயேசுவுக்கு அது பழக்கம் இல்லையா? வேறு சொல்லுகிறது, இயேசுவை பின்பற்ற ஒரு இறங்கினான் தன்னைத்தான் வெறுக்கணும். அப்ப தன்னை வெறுக்கும் போது ஆடம்பரம் போயிருது. ஆடம்பரம், ஆசாபாசம், மேக்கப்பு, பியூட்டி பார்லர் எல்லாம் போகும். அதான் இருக்கிறது தன்னைத்தான். அப்பதான் நம்ம இயேசுவை பின்பற்ற தகுதி என்பது அர்த்தம். ஒரு தேவனுடைய பிள்ளை சாதாரண ஒரு ஒரு இந்த ஒருபட்ட அலங்காரங்கள், ஆபாசங்கள், இந்த மாதிரிப்பட்ட மிஞ்சி போகிற இந்த ஒரு மாதிரி அட்ராக்ஷன், கவர்ச்சிகளை எல்லாம் உன்னால் கொஞ்சம் வெறுக்க முடியலைன்னா எப்படியாக ஆண்டவரை பின்பற்றாலும் சொல்ல முடியும்? பின்பற்றணும். ஆண்டவருக்கா சொல்லணும், நான் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றவில்லை, நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். நான் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றவில்லை, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். அந்த ஆழமான தீர்மானம் இருக்கணும். அப்பதான் தேவையில்லாததை ஆண்டவர் வெறுக்கும் மனசு வரும். ஓ, இந்த செயல், இந்த சாங்கியம், இந்த சம்பிரதாயம்
இந்த ஒழுங்கினமான காரியம், இப்படிப்பட்டதான இந்த ஆடம்பரம் என் ஆண்டரை பிடிக்காது. என் இயேசுவை நான் பின்பற்றேன். இதை கூட நம்ம இருக்க முடியலைன்னா எப்படி இயேசுவை பின்பற்றுறது? ஒரு அம்மா பாட்டு சொல்லணும், ஏங்க எல்லாம் சரிதான், இந்த மாதிரியெல்லாம் இது ஆண்டரை பிடிக்காதுங்க. என்னை கவர்ச்சிக்குரிய நபராய் காட்டுவதற்கல்ல, கிறிஸ்துவை என்னில் வெளிப்படுத்துவதற்காக. நீ ஒரு அந்த மாதிரி அந்த நேரமாக சொன்ன மாதிரி எல்லாம் நீ இது பண்ணிட்டேன்னா உன்னில் என்னத்தை தான் பார்ப்பாங்க? உலகத்தை தான் பார்ப்பாங்க. உலக ஆடம்பரத்தை தான் உன்னில் பார்ப்பாங்க. உன்னில் யாரை பார்க்க மாட்டாங்க? இயேசு. 10 பேர் மத்தியில் நிற்கிற அவங்க கிறிஸ்டியன்னு சொன்னால் அப்படியே பரவாயில்லையே, பூந்தோட்டத்தையே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியன்னு சொன்னால் பரவாயில்லைங்க, அவங்க ரொம்ப அடக்கமாக தான் இருப்பாங்க. துன்மார்க்கர்களாகிய உலகத்தாரை விட நீ அலங்காரத்தில் மிஞ்சி போயிட்டேன்னா ஒன்று கிறிஸ்தவன்னு சொல்ல முடியாது. ஒரு விக்கிரகமாக தான் பார்க்க முடியும். ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்தில் இயேசு உனக்குள்ள ஒரு ஊழியக்காரனுடைய கட்டுப்பாடல் என்று நினைக்கிறது. அவரை நேசி ஊழியக்காரன் பண்ணுகிற கட்டுப்பாடு அல்ல. சிலவங்க நடக்கும்போதே யானை வரும், பின்னே மணி ஓசை வரும், சிங்கா சிங்கா சிங்கா. ஒரு தேவனுடைய பிள்ளை கொஞ்சம் முன்மாதிரி வேண்டாமா? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைய வாழு. உன்னை பார்க்கும்போது கற்றுக்கொள்ளணும். நான் நீ எல்லாம் பண்ணணும் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா உனக்கு எனக்கு வித்தியாசமே கிடையாது, பேச முடியாது. அப்படி நான் கற்றுக்கொள்ளவில்லை, அப்படி என்ன ஆண்டோட வேதத்தில் இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ என்ன பின்பற்றாத, வேற விசுவாசி பின்பற்றாத, இயேசுவை பின்பற்று. அப்ப இயேசுவை பின்பற்றணும்னா அதற்கு நம்ம என்னது ஒரு தகுதி என்பது வேணும். அப்ப வெறுக்க வேண்டியது கர்த்தர் அருவருக்கிறதெல்லாம் வெறுக்கணும். கவர்ச்சியாய் ஒன்றிருந்து வெளிப்படுவது நீ வெறுக்கணும். ஆண்டோடைய வருகைக்கு போனால கைவிடப்பட்டாலாவது இரத்த சாட்சியாட்டா சாகுறக்காரர்கள். நாம் ஆயத்தம் இல்லாத கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து இருக்கும்போது இயேசு வந்தா கைவிடப்பட்டோம். கைவிடப்பட்டால் அடுத்தது வருகிறது என்னது? உபத்திரம். பட்டயத்தில் மடிவார்கள், வாளால் அறுப்புண்டு மடிவார்கள். என்னென்ன சித்திரவதை பண்ணப்படுறாங்களோ தெரியாதுங்க. தயவு செய்து அதாங்க நான் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்றது. ஆண்டவரை நேசி, ஆண்டவர் முக்கியத்துவம் கொடு. ஆண்டவரை நேசிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் ஒன்று என்னமா இருக்கு, அலங்காரம் தடையா இருக்கக்கூடாது. எல்லாம் கவனமா இருக்கணும். நமக்கு அதல்ல முக்கியம். யார் முக்கியம்? இயேசு முக்கியம். நமக்கு அதெல்லாம் முக்கியம். பரலோக ராஜ்யம் முக்கியம். பரலோக ராஜ்யத்திற்காக நம்ம சில காரியங்கள் கட்டாயம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நீங்க தனிப்பட்டது நீங்க எப்படி வாழ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த முறை அப்படிதான் தகுதியான. ஆமென், அல்லேலூயா. நாங்கள் எதுவுமே பண்றதில்லை, எப்போ பார்த்தாலும் வெண் வஸ்திரத்திலே இருக்கிறோம். வெண் வஸ்திரத்தை நீ வாழ்ந்தாலும் உள்ள மாறாம பரலோகத்துக்கு போக முடியாது. அதாவது நீ எல்லாம் பியூர் பெந்தேகோஸ்து வெளி தோற்றத்தில் ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் சோத்ராப்பா நான் பரலோகத்துக்கு அப்படி வாழ்ந்தாலும் உள்ள மாறாம நீ என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நம்ம வெளியே மாற்றிக்கொள்வதல்ல, உள்ளே இருந்து மாற்றம் வரவே. இயேசுவை பின்பற்றுவதற்குரிய ஆர்வம் எங்க? உள்ள. அந்த உள்ள வந்து அர்ப்பணிப்பதான். அல்லேலூயா. அப்படி வருவதான் வெளிமாற்றம். உள்ள மாற்றம் வராமல் வெளியே நம்ம எவ்வளவு மாற்றி காட்டினாலும் பரலோகத்துக்கு போக முடியாது.
ஆமென். கைவிடப்பட்ட கூட்டம். இயேசுவின் வருகையில் கைவிடப்பட்ட கூட்டத்தில் நீ சேராமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இயேசுவின் வருகையில் கைவிடப்பட்டால் என்ன நிலை? ரொம்ப பயங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. இப்போ சில சட்டத்திட்டங்கள் கொண்டு வராங்க. நம்ம அந்த சட்டத்திட்டங்கள் மத்தியில் கொஞ்சம் நம்மளை அவங்க அந்த அளவில் உள்ள நெருக்கங்கள் நமக்கு வராதனால ஓரளவில் ஃப்ரீயாக இருக்கிறோம். சட்டத்திட்டங்களை அவங்க டைட் பண்ணுனா அந்த சட்டத்தை மீறி நடக்கிறவர்களை என்ன செய்வாங்க? பிடிப்பாங்களா இல்லையா? உலக பிரகாரம் தற்போதுள்ள உலகத்தை சொல்கிறேன். சவுதியில் எல்லாம் போனால் டவுனுக்கு எல்லாம் வரணுன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கணும். கார்டு ஒன்று இது பண்ணணும். இப்போ எல்லா இடத்துலையும் போய் டோர் பை டோர் போய் செக் பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் நமக்கு இப்போ ஆதாரை பற்றி நமக்கு தெரிஞ்சா முன்ன தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்போ ஆதார் எல்லோரும் வாங்கிட்டாங்களா இல்லையா? வாங்கினா இல்லையா? பார்த்தீங்களா? நம்ம ஆதாரை பற்றி தெரியாது. ஆனால் எல்லாருமே இப்போ என்ன செய்ய வேண்டியது? ஆதார் வாங்கிட்டாங்க. வாங்கினாதான் அடுத்த ஏதாவது ஒன்று நீ வாங்க முடியும். அந்த ஒரே ஆதார் கார்டில் ரேஷன், பேங்க், இது எல்லாத்தையும் இணைச்சிட்டாங்களா இல்லையா? இது நம்ம நினைச்ச மாதிரி. இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான சட்டங்கள் வரும்போது அதற்குள்ள எல்லாரும் வந்துடுறாங்க, வந்தாகணும். இது இப்படியே போய் பிசாசனுடைய முத்திரைக்கு நேராக நம்பருக்கு நேராக போகுது. 666 வச்சுக்கணும். இந்த ஆதாரனுடைய எல்லாம் எங்கே போகுது? அங்கே ஒன்று லிங்க் பண்ணுறான். ஆட்சிகள் மாறி சர்வாதிகார ஆட்சிகள் அப்படி அந்திகிறிஸ்துவின் ஆட்சியினுடைய நிலைக்கு நேராக வருவதற்கு முன் இப்படிப்பட்ட சட்டத்திட்டம் எல்லாம் டைட் ஆகிடும். இப்போ ஆயிடுச்சு. ஆதார் இல்லாதவங்க ரேஷன் கிடைக்குமா? ஆதார் இருந்தால் ரேஷன் கார்டு இருக்கணும். ரேஷன் கார்டு இணைச்சிருக்கணும். கைரேகை எங்கே வைக்கணும்? அங்கே வைக்கணும். கைரேகை வச்சோன்னா இருந்தாலும் சரிதான் வந்துடுதா? அப்போ இதே இது எல்லா கடைகளும் ஷாப்லேயும் வருது. வரும்போது அவன் சில சட்டத்திட்டத்தோடு கூட என்ன பண்ணுறான்? கொண்டு வரான். கொண்டு வரும்போது வேதத்துக்கு புறம்பான சட்டம் அங்கே வருது, அமலாகுது. நம்ம உடனே அதிலிருந்து விலகி நிற்போமா இல்லையா? ஏன் நம்ம எங்கே போக முடியாது? வரது போக முடியாது. விலகி நிற்கும் போது நமக்கு என்ன வருது? உபத்திரம் வருது. புரியுதா இல்லையா? விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது பைபிள் சொல்லுது. இன்னைக்கு வாங்கவும் முடியாது. இப்போ ஒரு 2 வீலர் வாங்கணும்னா ஆதார் தேவை, காருக்கு ஆதார் தேவை, லோனுக்கு ஆதார் தேவை, எல்லாம் தேவை. இது ஒன்றும் ஆதாரே இல்லாமல் இருந்தால் 2 வீலர் வாங்க முடியுமா? இன்னையும் வாங்க முடியல. கார் வாங்க முடியாது, லோன் போட முடியாது, எல்லாம் டைட் ஆகுது. இதே கண்ட்ரோல் யாருக்கிட்ட போகுது? அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியின் காலத்தில் வருது அவர்கிட்ட. அதுக்குள்ளே இப்போ இருக்கிற சில ஆல்ட்ரேஷன் பண்ணுவான், வந்துச்சு. அப்படிப்பட்ட நிலையில் வரும்போது ஆயத்தமாக இருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கு. அந்த சூழ்நிலை வரையிலும் வந்து நிற்கிப்போம். அந்திகிறிஸ்து கண்ட்ரோலில் போக போகுது. இந்த டைமில் இயேசு வந்தாருன்னு வச்சுக்கிட்டோம். எத்தனை பேர் இயேசு வருகையில் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதாய் பரிசுத்தமாய் எத்தனை பேர் இருக்க முடியும்னு உங்களுக்கே தெரியும். உங்களை குறித்து உங்களுக்கு தெரியும். ஒருவர் இயேசுவின் வருகையில் நீங்கள் கைவிடப்பட்ட நபராக மாறிட்டீங்கன்னு வச்சுக்கிட்டோம். சாத்தானுடைய அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்கள் தேடுவாங்க. இயேசு வந்ததோட தம்முடைய ஆயத்தம் இருக்க ஜனங்களை சேர்த்ததோடு இந்த உலகம் அடுத்தது ஒரு சபை ஆராதனைகள் இருக்காது, பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்காது, சத்தியத்தை போதிக்கிற ஊழியல் இல்லை. கேட்ட வளர்ந்த சத்தியத்தில் தான் நிலை கொண்டிருக்கணும். வைராக்கியம், சுய வைராக்கியம். அந்த வைராக்கியத்தில் இருக்கும்போது பிரச்சனைகள் வருது. எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க எங்கே போயிட்டாங்க? மேலே போயிட்டாங்க. அவங்க உபத்திரவம் இல்லை அவங்களுக்கு. நீ
அலட்சியமாக யானோதான என்று சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழாமல் அலட்சியமாக வர்றவ கைவிடப்பட்டுறாங்க. கைவிடப்பட்டால் சட்டத்திட்டத்தை எல்லாம் என்ன பண்ணுறான்? டைட் பண்ணுறான். வரா என்னங்க நீங்கள் இப்போ இதெல்லாம் இனி எங்கே வருது? கையில் முத்திரையாக வரப்போகுது. முத்திரை குத்துங்க, எல்லோரும் குத்துங்க. எல்லாரும் சாச கும்பிடுறவன் கிறிஸ்தவன் அல்லாதவன் எல்லாம் என்ன செய்வான்? முத்திரை குத்த போவோம் வரிசையாக. எல்லாம் ஆதாரை கொண்டு வரணும். ஆதாரை இதில் கொண்டு இணைக்க போகிறான், சாத்தானுடைய முத்திரை இணைக்க போகிறான். அந்த உடம்பில் அந்த முத்திரை குத்துறான். அந்த முத்திரை இல்லாதவர்கள் என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. உதாரணம் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த காரில் இப்போ ஒரு கீ இருக்கு, லாக் பண்ணியாச்சு. கீயை என் ஜிப்பா பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு நாம் டோரில் கை வச்சோன்னா டோர் ஒன்றும் ஓப்பன் ஆகுது. கீழே தான் என்ன செய்யணும்? பண்ண ஒன்று தேவையில்லை, பாக்கெட்லாம் கிடக்கும். டோரில் கை வச்ச உடனே லாக் ரிமூவ் ஆகுது, ஒன்றும் திறந்துடும். பார்த்துக்கிடுங்க. அடுத்த உள்ளே போயிட்டு பாக்கெட்லாம் கிடக்கும். நாங்கள் கீழே போனது வேலை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆகிடும். அந்த கனெக்ஷன் எங்கே வருது? லிங்க் ஆகுது. அப்போது இதே மாதிரி எங்கே வருது? கையில். இப்போது இந்த ஆதார் ஸ்கேன் பண்ணி காசு அனுப்புகிறாங்க, ஜிபே, ஃபோன்பே என்னென்னமோ செய்கிறாங்க. நாளைக்கு கையை வைங்க. ஸ்கேனிங் எல்லா கண்ட்ரோலும் எங்கே வருது? கையில் வந்துடுது, உடம்பில். அது உடம்பில் வர அந்த கண்ட்ரோல் எதாவது இருக்கும், 666 சாத்தானுடையதாக இருக்கும். நீங்கள் ஒரு பொருள் வாங்கணுன்னா அங்கே கை வைக்கணும். இப்போது ரேகை வைக்கிறீங்க, அப்போது கையை வைக்கணும். ஏன்? முத்திரை கையில் வந்தாச்சுன்னா அல்லது நெத்தியில் வரும். கையை வச்சா ஓகே. கையை வச்சா அங்கே ஒர்க் ஆகலைன்னா உங்களை தனியாக பிடிக்கிறோம். முத்திரை குத்து. உபத்திரம் வருதா இல்லையா? பிடிச்சிட்டு கொண்டு போயிடுறாங்க. பகதிகளை கொண்டு போகிற மாதிரி பிடிச்சி கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல அடைச்சி போட்டுட்டு முத்திரை குத்தி கூப்பிடுறான். ஒரு தடவை கைவிடப்பட்ட கூட்டம்லாம் எங்கடக்கு? ஒரு பட்டிக்குள்ளே அடைச்சி போட்டுரு. ஆடு மாதிரி ஆடு அடைச்சி போடுற பட்டி, கோழி அடைச்சி போடுற பட்டி, அடுத்தது என்னது? பன்னி அடைச்சி போடுற பட்டி மாதிரி பட்டி போட்டு டென்ட்டு போட்டுருக்கு. மேலே டென்ட்டு. ஏசியில் இருந்தவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இப்போ அங்கே போய் கிடக்க வேண்டியது. அங்கே மிஷின் எல்லாம் வச்சுட்டு ஒருத்தன் வந்தாச்சு. குத்துக்கவா சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லை. இப்போ சாப்பிடணுன்னா நம்பரை குத்தணும். இது காரணம் என்ன? வாழ்ந்த காலத்தில் கர்த்தருக்குள்ள சரியாக வாழாததான் பிரச்சனை. இப்போ சரியாக வாழ்ந்திருந்தா இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்க மாட்டேன். சரியாக வாழாமல் அலட்சியமாக வாழ்ந்தா கைவிடப்பட்டு நிற்கிற கட்டுன சொந்த வீட்டில் வாழ முடியலைங்க. தன்னுடைய சொந்த தோட்டத்தில் உள்ளதை அனுபவிக்க முடியல. ஏன்? ஆதாரெல்லாம் எதில் இணைச்சிருக்கு? பத்திரத்தில் இணைச்சிருக்கு. நல்லா கவனிங்க. ஆதார் எதில் இணைச்சிருக்கு? பத்திரத்தில் இணைச்சிருக்கு. ரேகா அங்கே வச்சாச்சு. புரியுது இல்லை? ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய சொத்துன்னு அதில் ஆதார் வேற வந்துருச்சு. இந்த ஆதார் இப்போ ஆதார் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் சொத்துன டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே வருது? கையில் குத்துற முத்திரையில் வந்துருச்சு. நீ சொத்தில் உள்ளதை அனுபவிக்கணும்னா என்ன இருக்கணும்? முத்திரை இருக்கணும். உன் வீட்டில் இருக்கணும். வரி கட்டணும்னா உனக்கு கையில் முத்திரை இருக்கணும். வீட்டு வரி கட்டலைன்னா ஏங்க கட்டலை? என்னங்க யாரும் வரல? இல்லை, மிஷின் கொண்டு வந்திருக்கு. கைவை ஒர்க் ஆகலை. முத்திரை குத்தலையா? இல்லை. உன எழுதிட்டு போகிறான். அங்கே இது போலீஸ் வருது. முத்திரை குத்த இல்லையா? நேர கலெக்டர் ஆஃபீஸ் போவோம். இப்போ சொந்த வீட்டிலேயே வாழ முடியல, சொந்த தோட்டத்திலேயே அனுபவிக்க முடியல, சொந்த வாகனத்திலேயே ஏற முடியல, சொந்த கார்லேயே ஏற முடியல. டோட்டல் டாய்ட். ரேஷன் இல்லை, அரிசி எதுவும் வாங்க முடியல, எல்லாம் இருக்கும்.
இது காரணம் இயேசுவின் வருகையில் கைவிடப்பட்டதான் காரணம். அப்போ எவ்வளவு நம்ம கரெக்டாக இருக்கணும். இப்போ அவன் பிடிக்கிறான், முத்திரை குத்து. நான் குத்த மாட்டேன், நான் ஏசப்பா பிள்ளை. விடுவானா? எத்தனையோ பேர் இயேசுவை மறுதளிப்பாங்க. வட இந்தியாவில் ஒரு சம்பவம் நடக்கும், உங்களெல்லாம் வந்திருக்கு. புருஷன் மனைவி பிள்ளைகள், புருஷன் மனைவி தான் காட்டுறோம். பைபிளை கீழே போட்டு துப்பிட்டு பைபிளில் மிதிச்சுப்போம், நீர் பூசிட்டு போம். அடி என்றால் சாதா அடி இல்லை, ஒரு ஊர்லேயே இப்படி நடக்கு. இப்போ இது கவர்மெண்ட் சட்டத்துக்குள்ளே வருகிறது நிறைய நேரம் ஆகாது. அதுக்கு ஒன்றும் செய்யணும், நல்லா ஜெபித்து சத்தியத்தை கேட்டு கை கொண்டு அதன்படி உண்மையாக வாழ இயேசு வருவார். வருபவன் சரீரம் மறுவாக்கப்படும், இல்லைன்னா கைவிடப்படுவார். கைவிடப்பட்டு கடைசியில் எப்படி சாக வேண்டி வரும்? இரத்த சாட்சியாக சாக வேண்டிய. அநேகர் 100க்கு 90 பேர் இரத்த சாட்சியாக சாக நிற்க மாட்டாங்க, மறுதளிச்சிடும். செத்தாலும் பரவாயில்லன்னு நிற்கிறவங்க ஒரு 10 பேர் இருக்கலாம். அப்படி ஒரு வேதனையான சூழ்நிலைக்கு நேரம் நீ போகாமல் இருக்கணும்னா இன்னைக்கு நீ ஒன்றை நீ ஆயத்தப்படுத்தி வாழ். யானோ தானோண்டு அல்ல, தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு 1000 நெருக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாம் சொல்ல விரும்பவில்லை, அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நாம் கேட்கிற சத்தியத்துக்கு முன்னதாக நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து கர்த்தர் சந்தோஷப்படுற வாழ. ஆண்டவரே, எனக்கு இந்த குறைகளெல்லாம் என்கிட்ட இருக்கப்பா, என்ன மன்னிச்சிடும், நான் அதெல்லாம் விட்டுறேன், ரொம்ப பிரியமான வாழ்க்கை வாழ என்ன தருகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நீ உன்னை ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுத்து. அதுவா நாளை கைவிடப்பட்டால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் மாட்டுவேன். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் மறுதளித்தால், இயேசுவை மறுதளித்தால் உனக்கு கிடைப்பது என்னது? அக்கினி கந்தகமரி கடல். ஒரு நாள் 2 நாள் அல்ல, காலாகாலமாக வேதனைப்பட வேண்டியது. அங்கே போகாமல் இருக்கணும்னா இன்று நீ ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்டு கர்த்தருக்குள் இருந்தால் கர்த்தர் வருகையில் போகலாம். உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு சிசியாய் உன் வாழ்க்கை கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற ஒரு மனநிலை இருக்கா? இல்லை உலகத்துக்கு ஒத்தப்படி வாழ்கிறாய்? பேலன்ஸ், அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், அதையும் செய்கிறது இதையும் செய்கிறது, அப்படியே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும். ஜெப நேரமாக அதிகரிக்கட்டும். கேட்கிற சத்தியத்தை கீழ்ப்படிந்து வாழ உங்களை ஒப்பு கொடுக்கலாமே. கர்த்தர் வரும்போது இமைப்பொழுது கண் மூடி கண் திறக்கிற நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த ஆயத்தம் நமக்கு தேவை. ஜெபம், பரிசுத்த வாழ்க்கை, சத்தியத்தை கை கொண்டபடி வாழ்கிற வாழ்க்கை. இல்லை என்றால் நான் இப்போ சொன்னது கொஞ்சம், இன்னும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னால் ரொம்ப தடுமாறிடுவீங்க. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக வரப்போகுது, சாதாரணமானதல்ல. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், தேவ சமம் எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் வரப்போகிறார். நாம் நினைக்கிறது போல இயேசு வருகிற எல்லாரும் போலாம், அப்படி கிடையாது. அப்படி வசனமே சொல்லல. ஆயத்தமாக இருக்கிற மட்டும், உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காக்கப்படுகிற மக்கள் மட்டும், விழித்திருக்கிறவர்கள் மட்டும், ஆயத்தம் எதிர்பார்ப்போடு தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாழ்கிற மக்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. மற்றவர்கள் கைவிடப்படுவாங்க. கைவிடப்பட்டால் என்ன நிலைமை என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய். இன்று இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அதற்கு சாட்சியா இருக்கிறது. ஆண்டவருக்காய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருந்தால் நரகத்திலிருந்து யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. நாம் நேசிக்கிற யாரும் நமக்கு உதவ முடியாது. நம்மையில் அன்பு பாராட்டுகிற யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அவனவனுடைய ஆத்மாவுக்கு அவனவன் கணக்கு கொடுக்கணும். இன்று கர்த்தர் சமத்துக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, என்னை மன்னி அப்பா, என்னை மன்னி. வழி தெரியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ என் மனசு போல விரும்பும் போல, உலகத்தார் சொல்வது போல
சொந்த பந்துக்கள் சொல்லுகிறதற்கு ஏற்றபடி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இல்லையப்பா, நீர் சொல்லுகிற முறைப்படி வாழ என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அந்த நாளும் நெருங்கிடுதே, ஆதி விரைவா நிறைவேறுதே. அந்த நாளும் ஆதி விரைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்து விண்ணவ சாயல் அடைவே. விண்ணவ சாயல் அடைவே. தேவ சாயல் ஆகை மாறி தேவனோ இருப்பே. தேவ சாயல் ஆகை மாறி தேவனோ இருப்பே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வருகை நாள் சமீபமாக இருக்கிற இந்த காலத்தில் நாம் யாரை பின்பற்றுகிறோம்? ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னை தான் விருத்து சொல்லப்பட்டது. சீசனாய் ஞானஸ்நானம். இயேசுவை பின்பற்றுவதற்கு ஆழமான தீர்மானம் உள்ளவர்கள் மட்டுமே அவரை பின்பற்ற முடியும், சாட்சியாய் வாழ முடியும். உங்கள் நிலை என்ன? வசனத்தை கேட்டீர்களே, உங்கள் நிலை எப்படி இருக்கிறீர்கள்? ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் உங்களிடம் கேட்கிறார். கடைசி காலம், நீ காலம் இல்லை. இயேசு எப்பொழுது வருவார்னோ தெரியாது. கைவிடப்பட்ட கூட்டத்தில் சேர்ந்து விடாதபடி கர்த்தர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டமாய் மாற தெய்வ சமூகத்தை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக என்னை நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க உடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்தீரப்பா. கடைசி காலம், உடைய வருகை நாட்கள் நெருங்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் உலகத்தை நேசித்து உலகத்தின் பின்னாய் ஓடாதபடி இயேசுவின் பின்னாக நாங்கள் வாழ ஓட கிருபை தருவீராம். கேட்ட வசனத்தின்படி உமக்கு சாட்சியாய் வைராக்கியமாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதில் ஒவ்வொரு ஆசீர்வாதம் பெரிய காட்ட இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை